இப்போ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக வந்து நம்ம ஆப்பில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு காட்டுறோங்க. இது வந்து நம்ம டேஷ்போர்டு லாகின் பண்ணோன்னு வரதான் டேஷ்போர்டு. இது வந்து நம்ம லாங்குவேஜ் செலெக்ஷன். நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ் வேணாலும் தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து உங்களோட ரெஃபரல் லிங்க் இருக்குது. இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஓப்பன் ஆகும். வாட்ஸ்அப்பில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஐடி இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் யாருக்கு ஐடி க்ரியேட் பண்ணணுமோ அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து மெயினாக வந்து ப்ராப்பர்ட்டி போஸ்ட், ஆட் ப்ராப்பர்ட்டி, மை ப்ராப்பர்ட்டி, சர்ச் ப்ராப்பர்ட்டி, விஷலிஸ்ட்டு. மை ப்ராப்பர்ட்டி இதை கிளிக் பண்ணிங்கன்னா மை ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் ஆட் பண்ணின இந்த எந்த அவரோட லாகின்ல ஆட் பண்ண எல்லா ப்ராப்பர்ட்டியுமே லிஸ்ட் ஆகும். இதில் வந்து ஆக்டிவாக இருக்கிற ப்ராப்பர்ட்டி மட்டும் மை ப்ராப்பர்ட்டியில் காட்டும். இது வந்து ரீபோஸ்ட் வந்து எக்ஸ்பயரான ப்ராப்பர்ட்டி காட்டும். அந்த சேல் ஆகலைன்னா அதை மறுபடியும் ரீபோஸ்ட் பண்ணிக்கலாம். ரீபோஸ்ட் பண்ணும்போது இங்கே அவங்க வாலெட்லேருந்து ₹5 கம்மியாகி அவங்களுக்கு இதாகும். அப்புறம் சர்ச் ப்ராப்பர்ட்டி, ஆட் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம டேஷ்போர்ட்லேயே கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து டாக்குமெண்ட்ஸ், இங்கே வந்து அவங்க வந்து அவங்களோட லேஅவுட் பிளானு, லேஅவுட் ஸ்கெட்சு எல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சம்மரியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி சம்மரி, அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறக்கு உங்களுக்கு இந்த ₹100 வாலெட்டில் ஆட் பண்ணுறாங்க இல்லைங்களா, ரீசார்ஜ் பண்ணுறாங்க இல்லையா, அதோட எக்ஸ்பென்ஸ் சம்மரி இங்கே வந்துடும். எதுக்கு ₹5 செலவாயிருக்குது, ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணதுக்கு ₹5, ஒரு காண்டாக்ட் நம்பர் வியூ பண்ணதுக்கு ₹2, எந்த ப்ராப்பர்ட்டியோட காண்டாக்ட் நம்பர் வியூ பண்ணதுக்கு அவங்களுக்கு செலவாயிருக்குது, எந்த ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணதுக்கு அவங்களுக்கு செலவாயிருக்குது அப்படிங்கிறத காட்டும். அடுத்தது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சம்மரி வந்து அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் யார் யாருக்கு பே பண்ணியிருக்காங்க, எப்பப்போ அவங்க எந்த டேட்டில் அவங்க காசு பே பண்ணியிருக்காங்கங்கிற சம்மரி அதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேட் நம்ம இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளதுலேயே வந்து சேட் வந்துடுது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ்க்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேட் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் நம்ம ஏஜென்ட்ஸ்க்கு. இப்போதைக்கு வந்து இவங்க மெயினாக வந்து எல்லாருமே அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அவங்களோட என்கொயரிஸ் வரும். சரிங்களா? அதே மாதிரி சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் சர்ச் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆல் ப்ராப்பர்ட்டினா இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே அவங்களுக்கு தெரியும். நம்ம ஆப்பில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட், எல்லா தாலுக்கு, எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா ஆப்குள்ளே இருக்கிற லைவாக இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே காட்டும், ஆக்டிவாக இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்த சர்ச் வந்து நார்மல் சர்ச்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, என்ன டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இப்போ ப்ராப்பர்ட்டி டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/4 ஏக்கரா, அதாவது 25 சென்ட், 5 கிரவுண்டு, அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ரெசிடென்ஷியல் சைட்டு, கமர்ஷியல் சைட்டு, இண்டஸ்ட்ரியல் சைட்டு. ரெசிடென்ஷியல் சைட்டுங்கிறது 25 சென்ட்டுக்குள்ளே, கமர்ஷியல் சைட், இண்டஸ்ட்ரியல் சைட்னா ஒரு 50 சென்ட், 60 சென்ட் அதெல்லாம் போடலாம். ஒரு லேண்ட் அபவ் 1 ஏக்கர்னால் அது வந்து லேண்டில் போடணும். ஃபார்ம் லேண்டுங்கிறது வந்து 1/4 ஏக்கராலேருந்து 1 ஏக்கராக்குள்ளே, அதாவது 26 சென்ட்லேருந்து 1 ஏக்கராக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஃபார்ம் லேண்டில் ஆட் பண்ணோம். அப்புறம் ரீசேல் அப்பார்ட்மெண்ட், ரீசேல் ஹவுஸு, நியூ அப்பார்ட்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் பில்டிங், கமர்ஷியல் பில்டிங். அதாவது அவங்க ப்ராப்பர்ட்டி போடும்போது இந்த மாதிரி பிரித்து போடுவாங்க. ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ணும்போது அவங்க என்ன சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே பார்த்துக்கலாம். இப்போ ரெசிடென்ஷியல் சைட் தர்றேன்னா ரெசிடென்ஷியல் சைட்டு, எந்த ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு. இப்போ தமிழ்நாட்டில் எங்கே தேடுறாங்க, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணால் அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் செலக்ட் பண்ணுறாங்க, கோயம்புத்தூரில் தேடுறாங்கன்னா அப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லைவில் இருக்கிற எல்லா ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸும் அவங்களுக்கு காட்டும். ரெசிடென்சியல் சைட் கிளாஸிஃபிகேஷனில் அவங்களுக்கு ஆட் பண்ண எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இங்கே காட்டும், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டு. அடுத்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் சர்ச், அதாவது இன்னும் நேரோ டவுன் பண்ணி அவங்க ரிசல்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிளைண்ட் பார்க்குறாங்கன்னா அவங்க ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷனில் பார்ப்பாங்க. இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி டைப், என்ன டைப் ப்ராப்பர்ட்டி தேடுறோம், அப்புறம் அடுத்தது எந்த ஸ்டேட்டு, அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, அப்புறம் எந்த தாலுக்கா, அப்புறம் எந்த வில்லேஜ், இந்த வில்லேஜில் யார் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கா. இப்போ காலாப்பட்டி நார்த்துன்னு போடுறேன் அப்படின்னா காலாப்பட்டி நார்த்தில் யார் வச்சுருக்கா, காலாப்பட்டி வெஸ்ட்டு வில்லேஜில் யார் வச்சுருக்கா. அது போக அவங்க வந்து இந்த லேஅவுட்டில் ஏதாவது சைட் இருக்கான்னு லேஅவுட் வாரியாகவும் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் அவங்க வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி நார்த் ஃபேஸிங், காலாப்பட்டி வெஸ்ட் வில்லேஜில் என்ன ஃபேஸிங் சைட்டு வேணும், நம்ம கஸ்டமர் ஒன்லி நார்த்து தான் பார்க்குறாங்கன்னா நார்த்து மட்டும், இல்லை எல்லா ப்ராப்பர்ட்டினா அந்த வில்லேஜில் இருக்கிற ரெவென்யூ வில்லேஜில் இருக்கிற எல்லா லேஅவுட்டில் இருக்கிற எல்லா சைட்டையும் அவங்க பார்த்துக்கலாம். அப்போ இவங்க வந்து வியூ கான்டாக்ட் கொடுத்து ப்ராப்பர்ட்டி யார் பதிவு பண்ணியிருக்காங்க,
இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யார் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வியூ கான்டாக்ட் நம்பர் பார்த்துக்கலாம். சரிங்களா? அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணியிருந்தா அவங்களுக்கு வந்து அங்கே இதாகிட்டு அவங்களுக்கு காட்டிடும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுறதும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து சர்ச் ப்ராப்பர்ட்டி, வியூ ப்ராப்பர்ட்டி. இப்போ அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தீர்ந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆப்லேயே வந்து அவங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வியூ பண்ணுறேன் நான். குருவாயூரப்பன் நகர் நெற்பிரிச்சல், வியூ ஏஜென்ட்டு தினேஷ். இப்போ நான் போட்டதுனால அது எனக்கு காட்டுது. இதே நான் போடாத ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்த்தா தான் இப்போ இது வந்து என்னோடய ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால எனக்கு நம்பர் காட்டிருச்சு. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வியூ ஏஜென்ட் கான்டாக்ட்டுங்கும் போது இந்த பேமெண்ட் கேக் இது நான் தான் போட்டிருக்கேன்னா டெலிகாம் நகர், சாரி. இப்போ புலிவளையம்னா அரிசென்ட் போட்டிருக்காங்க. இது யாருன்னு பார்க்கணும் அப்படின்னா வியூ கான்டாக்ட். இப்போ இங்கே வந்து என்ன பேமெண்ட் கேட்குது. இப்போ பேமெண்ட் வந்து இப்படி பே பண்ணோம் அப்படின்னா நான் வந்து 1 மந்த் ஆயிடுச்சுங்கிறதுனால ரீசார்ஜ் பண்ண சொல்லுது. இப்போ ரீசார்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே நவுன்னு கொடுத்தோன்னா நம்மளோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு ஆர் நெட் பேங்கிங், அப்படி இல்லைன்னா வாலெட்டு, ஏதாவது ஆப்போட வாலெட் வச்சுருந்தோன்னா, இல்லைன்னா யூபிஐயில் வந்து பார்த்திங்கன்னா பே பை எனி யூபிஐ ஆப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூபிஐயில் வந்து அங்கே ஆப் ஓப்பன் ஆகி நம்ம அங்கே பே பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம் நம்ம. அங்கே வந்து எப்படி பே பண்ணாலும் அவங்களுக்கு ₹100க்கு மேலே பே பண்ண முடியாது யாருனாலையும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம ஆப்பில். இந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ. சரிங்களா? பை.